இங்க ஒரு பொண்ணு காலேஜ் போகும்போதெல்லாம் கிளாஸ்க்குள்ள அவளோட குட்டி தங்கச்சியையும் கூட்டிட்டு போறா. அதே மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த குழந்தையோட டயப்பரை சேஞ்ச் பண்ண மத்தவங்களாம் ஸ்மெல்லா இருந்ததால அவளை வெளியே போக சொல்லி திட்டுறாங்க. அவ அப்படி பண்றதுக்கெல்லாம் காரணம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சுன்னு வீட்டுக்கு சொல்ல வர, ஆனா அவளோட மொத்த ஃபேமிலியும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இதனால ரொம்ப உடஞ்சி போன அவ குழந்தையா இருக்கிற அவளோட தங்கச்சியை பாத்துக்கிறதுக்காக அவ செலக்ட் ஆகின அந்த பெரிய காலேஜ்க்கு போகாம அவளோட வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ கிளாஸ்ல இருக்கிற மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மோஸ்டா வாசலே நின்று கிளாஸை கவனிக்கிறா. கிளாஸ் ஓவர் ஆனதும் ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனவ குழந்தை அழுததால அதுக்கு சாப்பாடு கொடுக்க அதை பார்த்த உணரவ வேலை சரியா செய்யலன்னு சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிட்டுறாரு. அப்படியே கஷ்டப்பட்டு அவள் லாஸ்டா காலேஜை முடிச்சு வேலைக்கு அப்ளை பண்ணனா அவள் அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கிற டீடைல் ஃபேக்குன்னு அவளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னா அவளோட ஃபேமிலி இன்னும் சாகல. அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க தத்தெடுத்ததுக்கு காரணம் அவங்க வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்னு தான். ஆனா அந்த பொண்ணு நல்லா படிச்சு ஒரு பெரிய காலேஜ்ல சீட் வாங்கிட்டதால அவங்களோட சொந்த பொண்ணுக்கு அந்த சீட் கிடைக்கணும்னு தான் இவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்காங்க.